ஹே எவ்ரிவான், இன்னைக்கு இந்த ஏஐ டெக் ஈகோசிஸ்டமில் ரொம்ப பாப்புலரான ஒரு கான்செப்டை தான் நம்ம இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணி பேச போகிறோம். இட்ஸ் கால்ட் எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ இந்த எம்சிபி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால் அண்ட் இது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக். ஸோ நார்மலாக நீங்கள் ChatGPT இல்லை ஜெமினி கிட்ட என்னோட லோக்கல் டெஸ்க்டாப்பில் என்ன ஃபைல்ஸ் இந்த ஃபோல்டர்ஸ் பற்றி எனக்கு எதாவது சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து சொல்லாது. பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் அ கான்டெக்ஸ்ட் to go and fetch the details about it. Also நீங்கள் லோக்கலில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் இந்த டேபிள்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு எதாவது சொல்லுன்னு சொன்னால் தட் LLM will not answer you because ப்ரைமரியாக இங்கே என்ன பிரச்சனைனா இதுக்கிட்ட கான்டெக்ஸ்ட் இல்லை. இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த கான்செப்ட் கால் MCP, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆஸ் அ டெவலப்பராக நான் என்னோட டே டு டே லைஃப்பில் நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ SQL எழுதணும்னா லோக்கல் டெஸ்ட் பெஞ்சில் எழுதணும். இப்போ நான் ஏதாவது அந்த டேபிளை பற்றி அந்த LLM கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேபிள்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு கொஞ்சம் 10 சென்டென்ஸ் எழுதுன்னு சொன்னால் நார்மலாக ஒரு LLMனால என்னோட டேபிளை வந்து போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு என்ன இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்காக இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் ஒரு C டைப் அடாப்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதே டீட்டெயில் தான் உங்களோட வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோனுக்கும் டிஃப்ரெண்ட் சார்ஜர் போர்ட்டை வந்து நம்ம இன்வென்ட் பண்ணாமல் காமனாக USB-Cன்ற ஒரே போர்ட்டை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா எந்த சார்ஜர் யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து சார்ஜ் ஏறும். ஸோ இதே தான் வந்து இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலும் பண்ணுது. ஸோ ஒரு ஏஐ அப்ளிகேஷன் நிறைய டூல்ஸை வந்து போய் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா இங்கே டிஃப்ரெண்ட் APIs இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் காமனாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து நடுவில் இன்பிட்வீன் ஏஐ அப்ளிகேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கும் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இதை பற்றின லாங் ஃபார்மேட் வீடியோ வேணும்னா என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யா, தேங்க்யூ.